ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்று நாம் கவனிக்க இருக்கிற தேவ வார்த்தை, தேவ ராஜ்யம் எங்கு இருக்கிறது, அந்த உணர்வை உணர்வது எப்படி? எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ராஜா, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மை நோக்கி ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. என் தேவனே, நீர் பேசும் ராஜா. இதோ மனுஷன் பேசாதபடி கர்த்தாதி கர்த்தரே, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, இந்த நேரத்திலே அடியேனை மூடி என்னை மறைத்து கர்த்தாவே, உம்முடைய சத்தியம் வரட்டும் ராஜா, உம்முடைய ராஜ்யம் வரட்டும் கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. இதோ இங்கே மாம்சங்களோ சரீரமோ எழும்பாதபடி பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுவீராக. வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையினாலே நிரப்புவீராக. ஆண்டவரே, இங்கிருந்து புறப்பட்டுகிற பொழுது இந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் அறிந்து கொண்டு ராஜா, உம்முடைய சித்தத்தை செய்கிற உத்தமமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை மாற்றும் ராஜா. எங்களோடு வரும் இந்த வார்த்தை நீர் பேசும் ராஜா. ஆண்டவரே, அடியேனை உம்மிடத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை தரை மட்டுமாய் உம்மிடத்திலே நான் சரணடைகிறேன் ராஜா. நீர் பேசுங்க, நீர் மட்டுமே பேசுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவாதி தேவன் மகிமைப்படுவீராக. ஆமேன். ஹல்லேலூயா. நாம இன்னைக்கு எடுக்க போகிற தலைப்பு தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்று நீங்க நினைக்கிறீங்க பிரதர்? ஆமா, தேவனுடைய ராஜ்யம் எங்கமா இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. அநேக ஜனங்கள் நினைக்கிறது என்னவென்றால், வானத்துல ஏதோ ஒரு இடத்துல தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. மனுஷனுடைய கண்களுக்கு தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது நம்புகிறார்கள். சிலர் மரணத்திற்கு பிறகு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாரும் போக போகிறோம் நம்பிக்கை இருக்கு இல்லையா நமக்கு? அது ஒரு நம்பிக்கை. அதுதான் கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆவியில் எளிமையாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது இந்த ஆவிக்குரிய எளிமை இல்லாததினாலே இங்கே பாகுபாடுகள், வேற்றுமைகள், கலர், நிறம் வித்தியாசம், பழக்கம் வித்தியாசம், ஜாதி மதம் பேதம், இவையெல்லாம் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒருவன் கர்த்தருக்குள்ளே பிரியமானவனாக இருப்பான் என்றால் அவனுக்குள்ளே வேற்றுமைகள் இருக்காது. ஆமென். வேற்றுமைகள் இருக்குமானால் அவன் தேவனுடைய பிள்ளை இல்லை. கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் அவனுக்குள்ளே அன்பு இருக்கிறது, தயவு இருக்கிறது, கனிவு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. இரக்கம் இருக்கிறவன் வேறு மனுஷனை வேறு விதமாக பார்ப்பது இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களிடத்திலே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த அன்பு எப்படி ஒரு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார் இல்லையா, அவருடைய அன்பு நமக்குள் இருக்குமானால், எப்பொழுது இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதே நமக்குள்ளே நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய ராஜ்யம் வந்து விடுகிறது. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ராஜ்யம் நமக்குள் இருக்குமானால் நாம் எப்போது எப்படி இருப்போம்? அன்பாக இருப்போம், பிறரை நேசிப்போம், பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்க மாட்டோம். அடுத்தபடியாக 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லலாமா? சத்தம் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் இந்த நான் நன்றாகத்தான் இருந்தேன், நான் என் மேல ஒரு குற்றமும் இல்லை, ஒரு குறையும் இல்லை, அநியாயமா என் மேல பழிய போடுறாங்க அப்படி சொல்லி அநேகர் வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். ஒருவேளை நீங்கள் செய்யாத தவறுக்கு, நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்திற்கு நீங்கள் அனுபவிக்கிற அந்த குற்றம் உங்களுக்கு இருக்குமானால் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய பேர் அதான் வேதனைப்படுவோம், நான் ஒரு குற்றமும் பண்ணல பிரதர், என்ன அந்த சிஸ்டர் அப்படி சொன்னாங்க, அந்த பிரதர் இப்படி சொன்னாங்க, பொய் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, பொய் சொல்லி உங்களுக்குள் நிந்தை வருமானால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது.
ஒருவேளை இதையே பெனாத்திட்டு எப்பவுமே என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்காது. அந்த கஷ்டத்தை, அந்த துக்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே இந்த குற்றம் நான் செய்யவில்லை, என் மேல அநியாயமா இருக்கிறது, இதை நீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாரத்தை அவர் மீது வைத்துக்கொண்டு இந்த குற்றத்தை நாம் சுமப்போமானால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. நமக்குள்ள சமாதானத்தை அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்றும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம எத்தனை முறை படித்தாலும், எவ்வளவு ஆராய்ச்சி செய்தாலும் அது நமக்கு நம்முடைய சிந்தனைக்கு வராது. ஏனென்றால் இது வெளிப்படுத்தின விசேஷம், இது மறைக்கப்பட்ட உண்மைகள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாரானால் மட்டுமே இதை நாம் உணர முடியும். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் இல்லாமல், கிறிஸ்து நமக்குள் இல்லாமல் இருப்பாரானால் தேவனுடைய ராஜ்யத்தையும் ரகசியங்களையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. இது மறைக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்று இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுவதற்கு முன்பதாக அவர் ஊழியம் செய்கிற போது சொன்னார். அது என்னவென்று பார்க்கிற பொழுது லூக்கா 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். பின்பு அவர் 17:21 இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுமிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவா இராது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சபைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆமென். சபை போதகர் இருக்கிறார், மேய்ப்பர் இருக்கிறார், ஆடுகள் இருக்கிறார்கள். இந்த உலகத்துல பார்க்கும்போது இங்க ஒரு பெரிய ஒரு கன்வென்ஷன் நடக்குது, அங்கே எழுப்புதல் நடக்கிறது, இங்கே நடக்கிறது, அங்கே நடக்கிறது, எல்லாரும் போலாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது. எப்படி இருக்கிறது என்றால் இப்படிப்பட்டதுதான். தேவராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது என்று கிறிஸ்து சொல்லுகிறார். நாம அங்க இங்கே என்று வஞ்சிக்காதபடி. ஏனென்றால் இந்த ஆடுகள் இந்த மந்தையிலே இங்கே இருக்கிற ஒரு போதகருக்கு, ஒரு மேய்ப்பனுக்கு ஆடுகளாக இருக்கிறீர்கள். இந்த ஆடுகளுக்கு எப்படிப்பட்ட உணவை கொடுக்க வேண்டும் என்று இந்த போதகருக்கும் மேய்ப்பருக்கும் தெரியும். ஆனா மற்றவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆகையினாலே ஆடுகள் மேய்ப்பனண்டில் இருப்பதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. மேய்ப்பன் தான் ஆடுகளை எப்படி வளர்க்கணும், எப்படி வழி நடத்தணும் என்று அவர்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆகையினாலே இதோ இங்கே என்றும் அங்கே என்றும் உங்களை அழைப்பார்களானால் நீங்கள் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் நம்மிடமே இருக்கிறது. நம்முடைய போதகர் என்ன சொல்றாரோ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லலாம். ஒவ்வொரு முறையாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிற பொழுது அதை நாம் விசுவாசித்து மனதில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் விதமாக நாம் வாழ்கிற போது அதுதான் நிஜமான ஒரு வாழ்க்கை. அந்த நேரத்தில் நாம் எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் தேவனுடைய ராஜ்யம் நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லாம வாரத்திற்கு ஒரு நாள் நம்ம ஆலயத்திற்கு வந்துட்டு ஆலயத்தில் மட்டும் பக்தியா இருப்பதே போல இருந்துட்டு வெளியில போயிட்டு இது வேறு அது வேறாக இருப்போமானால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சித்தமில்லாத பிள்ளைகள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரிய பிள்ளைகள் அல்ல. ஆமென். அதே போல ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கிறோம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும்
பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஆமென். Romans chapter 14 verse 17. For the kingdom of God is not meat and drink, but righteousness and peace and joy in the Holy Ghost. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஏன் அதை சொல்லணும் அப்படின்னா, அநேக ஜனங்களை பாருங்க, வாழ்க்கையில வாழ்கிறது நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும். உலகத்தில் நம்ம பார்க்கலாம், பெங்களூர் பட்டணத்துல பெரிய பெரிய பட்டணங்களிலே இதை நம்ம தெளிவா பார்க்கலாம். அநேக ஜனங்கள் குடித்து விட்டு உறங்குகிறது. அதே போல இவங்க புசிப்பும், சில பேர் நல்ல பிரியாணி வேணுன்றதுக்காக நைட் 3:30 மணிக்கு வண்டி எடுத்துட்டு போறாங்க. அதுல பல கியூல நிக்கிறாங்க, 300-400 பேராக. பார்க்கிற பொழுது அவர்களுக்கு தேவனை தேடுகிறதும் அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறது பெரியதல்ல. அவர்கள் எது பெருசா இருக்கு? புசிப்பும் குடிப்பும் பெரிதா இருக்கிறது. சில பேர் பிரியாணி கிடைச்சா போதும், அந்த நாளே மறந்துடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இங்கதான் நம்ம கவனிக்கணும். நீதியும், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்கு முன்பதாக நாம செய்கிற காரியத்தை அவர் முன்ன வச்சு நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அது நீதியா இருக்குமானால் தேவனுக்கு பிரியமானவை. சமாதானம், சமாதானம் எங்கெங்கயோ தேட வேண்டாம், நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த காரியத்தால் ஆளப்படும் என்று திருக்குறள் சொல்லுது. நன்மையும் தீமையும் வேற யாரும் கொடுக்க போறதில்ல, நம்மை நாம தான் செய்யற காரணம் தான் நமக்கு நன்மை உண்டாகவும் தீமை உண்டாகவும் காரணம் நாம் தான், வேற யாரும் கிடையாது. ஆகையினாலே வேறொருவரை பிறரெல்லாம் சொல்லி குற்றம் சொல்லுகிறது தவறான பழக்கம். அவனால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இவனால தான் இப்படி ஆயிட்டேன். சோ மற்றவர்களை குறை சொல்லுகிறதை விட்டு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? ஆத்மாவை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் எது ஒன்றுக்கும் நம்மை நாம் ஆராய்ந்து அறிந்து தேவனிடத்திலே நாம் விண்ணப்பம் வைக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு நீதி எது, சமாதானம் எது என்று நமக்கு விளக்கி சொல்வார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. இங்க பரிசுத்த ஆவியை ஒரு சைடுல வச்சிருவோம், சந்தோஷமாயிருக்கிறது என்று பார்ப்போம். சந்தோஷம் சரீர பிரகாரமான சந்தோஷம், உலக பிரகாரமான சந்தோஷம், ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து போன ஒரு சந்தோஷம். இந்த அதாவது வேற எங்காவது ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா நல்ல ஒரு நீட்டா போகணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும், இதுவும் சந்தோஷம்தான். அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியினால் வருகிற சந்தோஷத்திற்கும் உலகத்தினால் வருகிற சந்தோஷத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். உலகத்தினால் வருகிற சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு வராது, ரொம்ப நேரத்திற்கு இருக்காது, அது போய்விடும். ஒரு எடுத்துக்காட்ட சொல்றோம். ஒரு சில பேர் படத்துக்கு போறாங்க, ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்க்குறாங்க. நான் படத்துக்கு போனோன்ட்டு பெரிய கனவுகளோடு போகிறார்கள், பார்க்கிறார்கள். அவர் சந்தோஷம் எது வரைக்கும் இருக்குது? இந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தான். திரும்பி வீட்டுக்கு வந்தா என்னாச்சு? பழைய குருடி கதுவை திரடின்றது போல. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் அறிவோமானால் அவர் கொடுக்கிற சந்தோஷம் நித்தியமானது. அவர் கொடுக்கிற நித்தியத்தை யாராலும் பிடுங்கி கொண்டு போக முடியாது, திருட முடியாது. ஆமென். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு சொல்றார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒருவன் இருப்பானானால் அவர் எப்படி இருப்பாரோ அதே போல அவரோடு இருக்கிற மனுஷரும் செய்வார்கள். அல்லேலூயா. இப்ப பார்க்கிறோம், அவரோடு இருந்த சீஷர்கள் இருந்தார்கள். இயேசு பரமேறிய போன பிறகு அவரோடு இருந்த என்ன செஞ்சாங்க? ஆண்டவராக இயேசு என்ன செய்தாரோ அதே போல ஜனங்களிடத்துல போனாங்க. ஜனங்களிடத்துல போய் அவர்களுக்கு அவருடைய பிணிகளையும் அவருடைய நோய்களையும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு போதித்தார்கள். இல்லையா? தேவனோடு இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவரை போல அன்பாக இருப்பார்கள், பிறரை மன்னிப்பார்கள், பிறரை நேசிப்பார்கள்.
பிறரை நேசிக்காமல் இயேசு கிறிஸ்துவை அறிய முடியுமா? ஹல்லேலூயா. இங்கே நாம் இத்தனை ஒரு குழுவாக இருக்கிறோம். நமக்குள்ளே வேறுபாடுகளும் நமக்குள்ளே போட்டியும் பொறாமையும் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியையும் நாம் அறியவில்லை. அவரை பார்த்து நம்ம குறை சொல்றது இங்கே அந்த பழக்கம் பெரும்பாலும் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மாற்றிக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது முழுமையானது அல்ல. நாம் நம்மை நாமே திருத்திக் கொண்டு தேவனுக்கு முன்பாக இன்னும் நெருங்கி வருகிற அனுபவம் தான் கிறிஸ்துவ ஜீவியம். அல்ல எத்தனை பேர் அல்லையா சொல்லலாம்? உண்மைதானே? ஹல்லேலூயா. ஆகினாலே என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இல்லாதவன் என்றால் அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே இல்லைன்னு சொன்னா கிறிஸ்து நம்மிடத்துல இல்லை. கிறிஸ்து நம்மிடத்தில் இல்லை என்றால் அவருடைய கிரியை நமக்கு வராது. அப்படிதானே? அப்போ இப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் இல்லை. ஹல்லேலூயா. என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையும் அவருடைய உண்மையும் நம்முடைய இருதயத்திலே இல்லைன்னு சொன்னா சிதறடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பார்க்கிற பொழுது நல்ல செழுமையான மரமாக இருக்கும், செழுமையான ஒரு கிளைகள் இருக்கும், இலைகள் இருக்கும், ஆனால் கனிகள் இல்லாமல் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறாருங்க. அவருக்கு என்ன வசதி? நல்லாவே இருக்கிறாரு. பாருங்க, அவருடைய கார் என்ன, வசதி என்ன, நல்ல ஒரு எல்லாமே கொடுத்திருக்கிறார் என்று சொன்னாலும் மகிழ்ச்சியானது கர்த்தர் கொடுக்கிற அந்த சமாதானம் மனுஷனுக்கு இருக்காது. ஆகையினால தான் உலகத்துல நம்ம பார்க்கிறோம், எல்லாமே இருக்கிறது, தேவஸ்தானங்களுக்கு ஓடி ஓடி தேடி ஓடுகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் நம்ம இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய வசனத்தையோ அவருடைய வார்த்தையை எடுக்கிற பொழுது பேசுகிற பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் உணர்கிறவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் உணர்கிறோம்? ஹல்லேலூயா. இந்த உணர்வு தான் தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. பார்க்கிறோம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆமென். நம்ம எல்லாரும் மண்ணானவர்கள். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம எல்லாரும் மண். இந்த மண்ணில உயிரும் ஆத்மாவும் பிரியுமானால் நாம் மண்ணாகிறோம். எப்படி என்றால் மறுநாளிலே அந்த மண்ணில் போய் மண்ணோடு சேர்த்துறாங்க. அப்படித்தானே? ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த மண்ணிற்கு எப்படி அந்த மகிமை வந்தது என்றால் தேவன் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் மனுஷன் என்ன பண்ணான்? ஜீவாத்மாவானான். ஹல்லேலூயா. இந்த சரீரம் மேன்மையாக இருக்கிறது என்றால் உள்ளே உயிர் இருக்கிறது, கர்த்தர் கொடுத்த சுவாசம் இருக்கிறது. இந்த தேவன் கொடுத்த அந்த சுவாசமும் ஜீவனும் போகுமானால் இந்த சரீரம் நாற்றமடிக்கிறது. இந்த சரீரம் நாற்றமடிக்காமல் இருக்கிறதற்கு காரணம் என்னவென்றால் தேவன் கொடுத்த அந்த சுவாசம். ஆமென். அப்போ நாம தேவனை அறிகிறதும் மெய்யான தேவனை அறிகிறதும் அவர் அனுப்பின குமாரனை அறிகிறதுமே நித்திய ஜீவன். எத்தனை பேரு நித்திய ஜீவன் ஹல்லேலூயா தேடுகிறார்கள்? சமாதானம் எங்க? சந்தோஷம் எனக்கு இல்ல. ஏதாவது ஒண்ணு செஞ்சா ஒரு பலியை கொடுத்தாதான் என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். எனக்கு நிம்மதி எல்லாமே இருக்கு பிரதர், எங்க குடும்பத்துல நிம்மதியே இல்லை, எப்பவுமே சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லை, தூங்கினா தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. அப்படித்தானே? ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவரை அறிகிற பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை அறிகிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம், அதான் பார்த்தோம். ஒன்றாகிய மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா? ஆமென். நமக்குள்ள அன்பு இருக்கிறதா? நமக்குள்ள வேறுபாடுகள் இல்லை தானே? பிறரை நாம் நேசிக்கிறோம் இல்லையா? யார் மேல கோபம், வஞ்சகம், பொய், புரட்டு இவைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. நமக்குள்ளே இருக்குமானால் அந்த கலைகளை எடுத்து போட வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் கலைகளை எடுத்து போடும்போதுதான் தேவன் நம்முடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுவார்.
ஏனென்றால் தேவன் பரிசுத்தமானவர், பரிசுத்தமான தேவன். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாம் தரிசிக்க முடியாது. அப்படிப்பட்ட பரிசுத்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்றால், நம்முடைய இருதயத்திலே வந்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரானால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? அல்லேலூயா, சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொய் சொல்லுகிறது, புரட்டு, திருடு, களவு, பொறாமை, பிறருடைய பொருளை ஆசைப்படுகிறது, இவை எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். கர்த்தர் நமக்கு எது கொடுத்திருக்கிறாரோ அதோட என் தேவனே நன்றின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பூரணமான இருதயமா இருக்கிறது. ஆமென். அதே போல பாருங்க, யோபு சொல்லுகிறார் 33:4 அதிகாரம், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆமென். யோபு பத்தி தெரியும் இல்லையா? யோபு சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். நம்ம எல்லாம் யார்? நம்ம உண்டாக்கினது யாரு? தேவன். ஆமென். தேவன் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்குள் இருக்கிறது. யோபுக்கு இருந்ததானால் அதே ஆவியானவர், அதே பரிசுத்தமானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். ஆமென். லூக்கா 10 அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 10:9. Luke 10:9. அவ்விடத்தில் உள்ள பிணியான்களை சொஸ்தமாக்கி, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. Luke 10:9. And heal the sick that are therein, and say unto them, kingdom of God is come near unto you. ஹல்லேலூயா. நமக்குள்ளே நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட, நம்ம சபைகளில நமக்குள்ளே சிலருக்கு வியாதிகளோ, சிலருக்கு படுக்கையோ, இல்ல நோயினால அவஸ்தைப்படுறாங்கன்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு அறிவுரை சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னா, அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி என்றால் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையினால பிறருக்கு ஜெபிக்கவும், பிறருக்காக மன்றாடவும் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை தான் இது, பிணியாளிகளை சொஸ்தமாக்கி என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாம் பிறருக்கு ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அங்கே விடுதலையை கொடுக்கிறார். ஆமென். அது மாதிரி ஜெபிக்கிறோமா? நாம பிறருக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் போய் ஜெபிக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா அடுத்த வர வார்த்தையை தான் நம்ம சொல்ல மறந்து போயிடுறோம். ஜெபிச்சுட்டு வந்து என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள். நீங்க பிறருக்கு யாருக்காவது ஜெபிக்கிறீர்கள் என்றால் ஜெபித்து தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வருகிறது என்று சொல்ல வேண்டும். ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், ஆனா கர்த்தர் சொன்ன இரண்டாம் வார்த்தையை நம்ம சொல்ல மறந்து விடுகிறோம். ஒருவருக்கு நீங்கள் ஜெபித்து அங்கே அற்புதம் அடையாளம் நடக்குமானால் அவர்களை பார்த்து சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் சமீபமாய் வந்திருக்கிறது. ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் சுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்காக நாம் காத்துட்டு இருக்கிறோம். அவருடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்னு அவருக்கே தெரியாது. ஏனென்றால் பிதாவாகிய தேவனுக்கு ஒருவருக்கே தெரியும். அவர் எப்படி வருவார்? ஒரு திருடனை போல யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்படி ரகசியமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்றால் நாம எப்படி இருக்கணும்னு சொன்னா, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்மை பரிசுத்தமாக்குவாராக. எப்படி என்றால் பரிசுத்த ஆவியின் துணையினாலே, ஜபத்தினாலே, வேண்டுதலினாலே நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய ஆத்மாவை அவர் சுத்தமாக்குகிறார். எப்படி? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பயாவது வரட்டும். ஆனால் நம்முடைய ஆவியையும் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். நீங்க இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இது மூன்று ஒன்றாக இருந்தால்தான் இந்த மனுஷனாகிய நான் இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். எப்படி? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தரும் தனித்தனி நபர்கள், ஆனாலும் ஒன்றாக இருக்கிறார்கள் இல்லையா? இதை இந்த சரீரத்தை பிரித்தோமானால் நான் என்ன யாரும் பார்க்க முடியாது. இங்க ஒரு ஆவி இருக்கிறது என்றால் நாம பார்க்க முடியுமா? முடியாது. இங்க சரீரத்தோடு ஆவி, ஆத்மா மூன்று ஒன்றாக இருக்கிறதுனாலே நாம் தேவனை துதிக்க முடிகிறது. ஒருவேளை நமக்குள்ள சரீரம் இல்லாம ஆவியா இருந்தா தேவனை துதிக்க முடியுமா? முடியாது. அதனால் தான் மண்ணான மனுஷன் அவனை உண்டாக்கின பிறகு ஜீவ சுவாசத்தை கொடுத்து தேவனை அறியும்படியாகவும் தேவனுடைய ராஜ்யத்தை அறியும்படியாகத்தான் தேவன் மனுஷனை உண்டாக்கினார். ஆனா நாமோ தேவனை மறந்து விட்டோம், அவருடைய நீதியை மறந்து விட்டோம், அவருடைய ராஜ்யத்தை மறந்துவிட்டு நமக்கென்று ஆசை, நமக்கென்று ஒரு தேவைகள், நமக்கென்ற பட்டியலை போட்டுவிட்டு என்ன பண்றோம்? நம்முடைய வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கை எது வரைக்கும்? 60, 70, 80 அந்த ஆண்டு, இத்தனை ஆண்டுகள் தேவன் நமக்கு கொடுத்திருந்தும் தேவனை அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் வெளியிலே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. யாரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். கர்த்தர் அந்த பாக்கியத்தையும் அந்த கிருபையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அநேகர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அநேக உலகத்திலே இந்த வேதத்தை, பரிசுத்த வேதாகமத்தை உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் மக்களோ நன்மையானது எது, தீமையானது என்று தேடி அறிந்து கொள்ள வாஞ்சை இல்லாததினாலே அவர்கள் உலகத்தோடும் உலகத்தின் பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நித்திய ஜீவன் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் தன் கைகளை பிறரிடத்தில் எடுத்துக்கொண்டு போய் காட்டி கொண்டிருக்கிறார்கள். நல்ல நேரத்தை பாருங்க, நல்லது ஏதாவது நடக்குமா என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனையும் தேவர் அனுப்பினவர் குமாரனையும் அறிகிறதே நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை நீங்கள் அடைவீர்கள் என்றால் உலகத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்கள் கண்களுக்கு சிறியதாக இருக்கிறது, அது பெரியதாக இருக்கவே இருக்காது. ஏனென்றால் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எவைகள் என்றால் உங்கள் இருதயத்தில் எதையெல்லாம் வாஞ்சிக்கிறதோ. ஏனென்றால் நீங்கள் ஆல்ரெடி தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பிரியமானது எது, உங்களுக்கு நியாயமானது எது, உங்கள் குடும்ப தேவை எது என்று தேவன் அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் ஆவி, ஆத்மா, சரீரம் இவற்றை நாம் கர்த்தருக்குள் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது நமக்கு கொடுத்த கட்டளை. இதை எடுத்துக்கலாம், எடுத்துக்காமலும் போகலாம். ஏனென்றால் கேட்கிறவர்கள் அநேகர் உண்டு, அதை கவனமாக கேட்கிறவர்கள் சிலர்தான். கவனமாக கேட்கிறவர்களில் சிலர்தான் இருதயத்திலே எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இருதயத்தில் எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களோ வெகு சிலர். நாம் எப்படியா இருக்க போறோம் என்றதை நாம் கர்த்தருக்கு முன்பதாக அதை நாம் ஆராய்ந்து அவருக்கு பிரியமான வழிகளை நாம் அறிந்து அதன்படி செய்ய வேண்டும். இந்த தீர்க்கதரிசன வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கைகொண்டு நடக்கிறவர்களும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எல்லாரும் கேட்கிறாங்க. வெளியில மைக்ல போட்டு பேசும்போது வீதியில போகிறவர்களும் பஜார்ல போறவங்க எல்லாருமே தான் கேட்கிறாங்க. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சன்னிதானத்திற்கு எத்தனை பேர் வராங்க? அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் நித்தியத்திற்கான போகிற வழியாக இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவம் செய்தான், நீ எப்போ பாவம் செய்றியோ அப்போது நீ உனக்கு மரணம் என்று சொன்னார். ஆனால் ஆதாம் பாவம் செய்தான், ஆனா மரணிக்கலையே. அங்கே சொல்லப்படுகிற மரணம் ஆத்மாவிற்கான மரணம். அந்த ஜீவ ஆத்மாவை அவர்கள் சாகடித்தார்கள்.
ஆதாம் சாகடித்தான். ஆகையினால தான் அந்த தோட்டத்திலிருந்து அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆகையினாலே மனுஷர்களாகிய நாம் பாவத்தின் சம்பளமாகிய மரணம், அந்த மரணமாகிய அந்த ஆத்மா மரணத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கே நாம் வர வேண்டும். அவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் கிடைக்கும். வேற யாராலும் நித்திய ஜீவன் கிடைக்காது. நீங்க யாரையாவது வணங்குங்க, எப்படியா உலகத்தில் இருக்கிறவங்க எத்தனையோ பேரை வணங்குகிறார்கள், அவர்களுக்கு தெரியவில்லை உண்மையான சத்தியம் எது என்று. ஆகையினால் தான் வணங்குகிறார்கள். ஆனால் அதற்கான மோட்சமோ அதற்கான பிரதிபலனோ உலகத்தில் உள்ளவர்களுக்கு இல்லை. உங்களுக்கும் எனக்கும் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷன் விடுதலை பெறுகிற பொழுது சுதந்திரம் பெறுகிறான். இப்போ சில பேர் அடிமைகளாக இருக்கிறார்கள். நம்மெல்லாம் சுதந்திரத்திற்கு முன்பதாக அடிமைகளாக இருந்தோம். இந்திய நாடு வெளிநாட்டவர்களுக்கு என்ன பண்ணிச்சு, ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். நம்மால சுதந்திரமா நடக்க முடியாது, சுதந்திரமாக பேச முடியாது, ஒரு கட்டுக்குள்ளே இருந்தோம், அவர்களுடைய அதிகாரத்தில் இருந்தோம், நம்மால் பேச முடியவில்லை. அதே போல மனுஷர்களாகிய நாமும் நம்முடைய ஆசைகளுக்கும் போராட்டத்திற்கு நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் எல்லாவித உலகத்தில் உள்ள போராட்டங்களுக்கு நாம் வெளியில வரணும்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய நித்திய ஜீவனை நாம் உணர வேண்டும். எப்போ உணர்கிறோமோ அப்போதான் நமக்குள்ளே விடுதலை கிடைக்கும். அதே போல மனுஷன் பாவத்தினால் உண்டாகும் பயம், துரோகத்தினால் உண்டாகும் பயம், இவற்றிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டுமானால் பாவ மன்னிப்பு அவசியம். நம்ம எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். எந்த மனுஷனும் நீதிமான் அல்ல. தேவனுடைய பார்வையில் எல்லாரும் மகிமையை இழந்து மகிமையற்றவர்களாக இழந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய தவறுகளை தப்பிதங்களை கர்த்தருக்கு முன்னதாக நாம் அறிக்கையிட்டு விட்டு விடுகிற பொழுது அந்த ஒரு கட்டுகள், பாரங்கள், வேதனைகள், துக்கம் நம்முடைய குடும்பத்தை விட்டு போகும். அல்லேலூயா. ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன என்றால், குடும்பமாக சேர்ந்து ஒருவர் கைகளை ஒருவர் பிடித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிற பொழுது நம்முடைய கட்டுகள் எல்லாம் விலகும். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உள்ளது. ஆமென். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். நாம் மரித்த பிறகு அங்க போய் இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை போகிறோம் என்கின்ற கனவோடு இருப்பதை விட இங்கேயே கர்த்தருடைய வார்த்தை எது சொல்லுகிறதோ, நன்மையானது எதுவோ, நீதியானது எதுவோ, கர்த்தருக்கு பிரியமானது எதுவோ என்று நாம் அறிந்து கொண்டு அவருக்கு உண்மையாய் பயந்து வாழ்கிற வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்கிறது. அல்லேலூயா. அங்கே பசிப்பும் குடிப்பும் வேதனையும் கஷ்டமும் எதுவுமே கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்துல அதெல்லாம் கிடையாது. யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இது ஒரு இடத்துக்கு போறதுக்கு வழியோ அல்ல. மனுஷர்கள் நினைக்கிற நான் பெரிய லட்சாதிபதி ஆகணும், நான் பணக்காரன் ஆகணும், ஆசைகள் எனக்கு வரணும், எனக்கு அதிகாரம் வரணும். எத்தனையோ பேர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதிகார ஆசைக்கும் பதவி ஆசைகளுக்கும் நல்ல பொருள் ஆசைக்கும் நல்ல நிலம் ஆசைக்கும் இது போல பல ஆசைகளுக்கு ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கான முடிவோ சமாதானமோ சந்தோஷமோ நித்திய ஜீவனோ கிடையாது. அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை சொல்றாருன்னா, நித்திய ஜீவனை அடைவதுதான் பிரதானம். இந்த பூமியில நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படியாவது இருக்கட்டும், எந்தவித உயரத்தில் இருக்கட்டும், வசதியாக வாழட்டும், ஒன்றுமில்லாதவனும் இருக்கட்டும். எடுத்துக்காட்ட எடுத்துக்கலாம், நம்ம லாசருவையும் அல்ல செல்வந்தனையும் பார்க்கிறோம். ஒரு நல்ல ஒரு உதாரணம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவருடைய சீஷர்களுக்கும் ஜனங்களுக்கும் சொல்றாரு, இந்த லாசரை குறித்தும் பணக்காரனை குறித்தும். ஆகையினாலே நீங்களும் நானும் பணக்காரனை குறித்தோ செல்வந்தனை குறித்தோ நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு சமாதானம் எதுவோ, நீதி எதுவோ, தேவனுடைய வார்த்தை எதுவோ அதை மட்டும் நாம் அறிஞ்சிருந்தாலே இந்த பூமியில வாழ்ந்துடலாம். இந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டோமானால் உலகத்தில் உள்ள பலவித ஆசைகளுக்கும் மேன்மைகளுக்கும் இருக்கிறாங்க இல்லையா, அதை பார்த்து நம்ம பெருசா நினைக்க மாட்டோம். கர்த்தர் நமக்குள்ள இல்லைன்னா தான் மேன்மையானது எது, அவன் எப்படி இருக்கிறான், நம்மளால இருக்க முடியலையே, அந்த வேதனை எப்போ வரும்னு சொன்னா கர்த்தர் நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா அந்த வேறுபாடுகள் வரலாம். கர்த்தர் நமக்குள்ள இருப்பாரானால், தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே நமக்குள் இருக்குமானால், உலக பிரகாரமான ஆசைகள், ஆசிகள், ஆசீர்வாதங்கள் உண்மையான ஆசீர்வாதங்கள் அல்ல. இதை நாம தெளிவா அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரத்யேகமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனையோ பேர் வயது கடந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள், மனம் திரும்புகிறார்கள் இல்லையா? ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஏனென்றால் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையில உண்மை எது, நீதி எது, தேவனுடைய ராஜ்யம் எது என்று அவங்க பாட்டுக்கு வாழ்கிறார்கள். கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு வருகிற பொழுது தேவனை அறிந்து கொள்கிறார்கள். ஆமென். அப்போ அந்த எத்தனையோ வருடங்கள் போயிடுச்சு, ஆனாலும் நாம் கர்த்தரிடத்துல மீண்டும் அவரிடத்திலே வந்து மீண்டும் பிறக்கிற பொழுது, அதான் சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் காண மாட்டான் என்றால் எந்த வயசிலும் நாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளலாம். இது எனக்கு வயசாயிடுச்சுங்க, நான் இனிமே என்னத்த ஆண்டவரை ஏத்துக்கிறது, என்னுடைய காலம் முடிஞ்சு போச்சு, நான் எங்க போனா என்ன, அப்படி அல்ல. நாம் மீண்டும் பிறக்க வேண்டும். மீண்டும் பிறக்குதுன்னா நமக்குள்ள இருக்கிற எல்லா தப்பிதங்கள், குறைகள், ஏன்னா குறையில்லாத மனுஷன் யாருமே இல்லை. ஆகவே நமக்குள்ள இருக்கிற குற்றங்களை, தப்பிதங்கள், ஏன்னா நான் பண்ற குற்றம் எனக்கு தான் தெரியும், நீங்க அவரவர்கள் செய்கிறது அவர்களுக்குத்தான் தெரியும். ஏனென்றால் அவர்கள் என்ன பண்ணணும், நம்மை நாமே ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து மீண்டும் பிறக்க வேண்டும். என்றால் மீண்டும் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய இருதயத்துல பிறக்கணும். அவர் எப்படி நம்மை மன்னித்தாரோ நாமும் பிறரை மன்னிக்க ஆசைப்படணும். அவங்க என்ன இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க, நான் செத்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன், இந்த வார்த்தை வரக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் எப்படிப்பட்ட தவறு உங்களுக்கு செய்திருந்தாலும், எப்படிப்பட்ட பொல்லாதது உங்களுக்கு செஞ்சிருந்தாலும், பொல்லாத வார்த்தை உங்களை பற்றி பேசியிருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவரை ஏற்றுக்கொண்டதால் நீங்க அவர்களை மன்னித்தே ஆக வேண்டும். ஆமென். மன்னிக்கிற பொழுதுதான் உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படும், உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கும். ஒருவேளை நீங்க மன்னிக்கல, எல்லாவற்றிலும் நீங்க கர்த்தருக்கு பயந்து இருக்கிறீங்க, கிருபையா இருக்கிறீங்க, நல்ல காணிக்க போடுறீங்க, ஜெபிக்கிறீங்க, உபவாசம் இருக்கிறீங்க, எல்லாமே இருக்கிறது, உங்களுக்குள் அன்பு இல்லை. அன்பு இல்லாதவனா பிறரை மன்னிக்க மாட்டான். அன்பு உங்களுக்குள் வந்ததானால் அது எப்படிப்பட்ட குற்றமாக இருக்கட்டும், பிழையாக இருக்கட்டும், உங்களுக்குள் யாராவது செய்திருந்தார்களானால் நீங்கள் மன்னித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரானால், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதானால் நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஆமென். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. John 3:16. For God so loved the world that he gave his only begotten Son, whosoever believeth in him should not perish but have everlasting life. Amen. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் என்னென்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறதோ எல்லாவற்றையும் கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு சொல்லாத எதையுமே
நம்மள அவர் சொல்லல. அல்லேலூயா. அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் இருக்கிறார்களேன்னு சொன்னார். ஆகையினால நாம் அவரை போலவே அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்து என்றும் நான் ரட்சிக்கப்பட்டவன் என்றும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன் என்று நான் சொல்லியும் நான் பிறரை மன்னிக்க நான் தவறினேனானால் நான் எப்படி கிறிஸ்தவனா இருப்பேன்? அல்லேலூயா. அப்படியானால் மன்னிக்க தெரிய வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். இதுதான் ஆரம்பமே. நீங்க அன்பும் மன்னிப்பும் இந்த இரண்டு தான் ஆரம்பம் கிறிஸ்து உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதற்கு. இது இரண்டு இல்லாம நான் கிறிஸ்து, நான் ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் பரிசுத்த ஆவியை பெற்றேன், நான் வல்லமையாக எல்லாமே நீங்க செய்யலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி நீங்க இருப்பீங்க, ஆனால் நீங்களே கைவிடப்படுவீர்கள். நாம் கைவிடப்படாமல் இருக்க வேண்டுமானால் அன்பு நமக்குள் வேண்டும். பரலோக ராஜ்யம், தேவராஜ்யம், தேவலோகம் இது நிலையான நகரம். அல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுப்போம். கிறிஸ்துவினை உடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இதை குறித்து நான் அநேகம் சொல்ல வேண்டியதில்லை. என்னை விட நீங்கள் வயதிலும் மூத்தவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வசனம், நாம் ஆவியினாலே பிறந்திருக்கிறதினால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். அல்லேலூயா. நாம் பரிசுத்த ஆவியானவரை அறிந்திருக்கிறோம், கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரின்படி நாம் அவரை ஆராதிக்கிறோம், அவரை நம்பி இருக்கிறோம். அப்படியானால் அவருக்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டும். எப்படி வாழ முடியும்? 26 என்ன சொல்கிறது என்றால், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு இருக்கா என்று நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். அப்படி இருக்குமானால் அதை களைகளை எடுத்து போட வேண்டும். இல்லை என்றால் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21:7, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அல்லேலூயா. இதுவரை நாம் பார்த்தோம் அநேக காரியத்தை வேதத்தின் வசனத்தின் துணை கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டோம். தேவனுடைய ராஜ்யம் எது என்று பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு அது எங்க இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை எல்லாத்தையும் கவனிச்சோம் இல்லைங்களா? ஆகவே இப்படிப்பட்ட சரீர மனுஷனுக்குரிய ஆசைகளையும் விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய எவன் சரீரமான ஆசைகளை எல்லாவற்றையும் விலக்கி ஒதுக்கி விட்டு கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவன் என்ன செய்வான்? ஜெயம் கொள்ளுகிறான். ஆமென். இவற்றையெல்லாம் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போகும்படியாக ஜெயம் கொள்ள வேண்டுமானால் சரீரத்தை சாகடிக்க வேண்டும் என்றால் சுயத்தை சாகடிக்க வேண்டும், சுயநலத்தை சாகடிக்க வேண்டும். இந்த சரீரத்திலே உருவாகிற எல்லாவித ஆசைகளையும் என்ன பண்ணணும்? சாகடித்தால் மட்டுமே ஜெயம் கொள்ள முடியும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். எஸ். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அல்லேலூயா. இந்த உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், மாம்சத்திற்கென்று விதைக்கிற மனுஷர்கள் இருக்கிறார்கள். இங்கே நாம் பரிசுத்த ஆவியானவரையும் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை அறியும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஆகவே உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. உலகத்தான் உலகத்தின் பின்னே ஓடுகிறான், தேவன் அறிந்த மனுஷர்களோ தேவன் பின்னே வருகிறார்கள், தேவனுடைய வசனத்தின் பின்னே வருகிறார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த மனுஷர்கள் என்ன பண்றாங்க?
அதற்கான கிரியைகள் பலனையும் அனுபவிக்கிறான்னு சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய கனிகளை நாம் செய்வோமானால் ஆவியினாலே நித்திய ஜீவனை பெறுகிறான். ஆனால் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் அழிவை பெறுகிறான். அழிவுனா ஆத்மாவும் அழிகிறது, மனுஷனும் அழிகிறது. முதலாவது அழிவு எதுன்னு சொன்னா இந்த சரீரம். இந்த சரீரம் எல்லாரும் அழிகிறார்கள். நல்லவரும் அழிகிறாங்க, பரிசுத்தவான்கள் அழிகிறாங்க, எல்லா மனுஷரும் அழிகிறாங்க. இந்த முதல் மரணம் எல்லாருக்கும் சமமானது. ஆனால் இரண்டாம் மரணம் இருக்கு இல்லைங்களா, அவன் மாம்சத்திற்கென்று கிரியை செய்வானானால் அவனுடைய ஆத்மாவும் மரணிக்கிறது. யார் ஆவியினாலே நித்திய ஜீவனை பெறுகிறார்களோ அவர்களுக்கு ஆத்மா மரணம் இல்லை. 22:15 படிங்க. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரரும் கொலைபாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அல்லேலூயா. நாய்களும் ஏத சொல்றான்னு சொன்னா, நாய் தான் கக்கினதே நக்கும். ஆமா, அதனால மனுஷர்கள் தாங்கள் செய்கிறது தவறென்று அதை விட்டு தேவனிடத்தில் வருவார்கள், தேவனிடத்தில் இருப்பார்கள். பிறகு என்ன பண்ணுவாங்க, தேவனை விட்டு போய்விடுவார்கள். அப்படி போவார்களானால் அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. சூனியக்காரரும் சுதந்திரிக்க முடியாது. விபச்சாரக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள். கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை நம்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை ருசிக்க மாட்டார்கள், தெரியாது. 1 கொரிந்தியர் 6:10 திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இதுவரையும் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்குதுன்னு பார்த்தோம். அதை நமக்குள்ள எப்படி தக்க வைப்பது என்று பார்த்தோம். யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்காது. 1 தெசலோனிக்கேயர் 5:23 கடைசியாக இதை முடிச்சு நான் இதோட முடிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவது. ஆமென். நாம் வாழ்கிற வாழ்நாள்ல இதை நாம தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரை நாம் இதை காத்து கொள்ள வேண்டும். நீங்க 99% காத்து கொண்டு அந்த 1% வெளியில வந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிரும்படியாக தயவு பாராட்டின தேவாதி தேவனுக்கும் கர்த்தருக்கும் மற்றும் நம்முடைய சபை போதகராகிய பாஸ்டர் சந்திரசேகர் ஐயா, அவருடைய குடும்பம், பிள்ளைகள், மருமக பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையை, என் தேவனே கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிறது என்று நீர் உம்முடைய வசனத்தின் கொண்டு எங்களோடு பேசியிருக்கிறீர் கர்த்தாவே. இதோ எங்களுக்குள்ளே குற்றம் குறைவுகள் பாவங்கள் இருக்குமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் எங்களை ஒவ்வொருவரையும் மன்னித்து உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை தோய்த்து எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் குற்றங்களை உணர்ந்து ராஜா நாங்கள் உம்மிடத்திலே அறிக்கையிட்டு விட்டு விடுகிறதை எங்களுக்கு போதிப்பீராக. உம்முடைய ராஜ்யம் எங்களுடைய இருதயத்திலே நிலைத்து நிற்பதாக. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை பெயர் பெயராக நீர் ஆசீர்வதியும் ராஜா. நம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களிலும் அவருடைய சூழ்நிலை நீர் மாற்றி அமைப்பீராக. உம்முடைய சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம் எங்கள் இருதயத்தில் இருக்கட்டும் ராஜா. இந்த சபை மூப்பரானவர்களை ஆசீர்வதியும், சபை துணை போதகரை ஆசீர்வதியும், சகோதரிகளை ஆசீர்வதியும், வயதானவர்களை ஆசீர்வதியும், குடும்பஸ்திரிகளை ஆசீர்வதியும், படிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக.
வேலை செய்கிறவர்களை ஆசீர்வதியும். அவருடைய ஸ்தலத்தில் நீர் அவர்களை மேலாக்குவீராக. அவருடைய தலையை உயர்த்தும் ராஜா. அவருடைய நிலையை மாற்றும். ஆசீர்வாதத்தை உணர்கிற உணர்வை, அனுபவத்தை அவருடைய குடும்பத்தில் நீர் கொடுப்பீராக ராஜா. நீரே மகிமைப்படுவீராக. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. இதோ நாங்கள் ஒன்றுமில்லை ராஜா. நீரே துதி கன மகிமை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரணம் மறவாதே. ஆமென்.